இருக்கு. அடுத்து ஆனா உலகச்சி ஆண்டவன் தமிழர்கள் இல்லையா? கல்வெட்டுகள் உலகம் எல்லாம் இருக்குல்ல. எங்க இருக்கு? என்ன தெரியுமா? ஏதோ ஒரு நாடு, எந்த நாட்டுல கல்வெட்டுகள் இருக்குன்னு தெரியல. எகிப்து சொன்னாங்களா? எகிப்து, அப்புறம் கம்போடியா, ஸ்ரீலங்கா, சைனா, எல்லா நாட்டிலையும் கல்வெட்டு இருக்கு. எல்லா நாட்டிலையும் இருக்கு. எங்கெல்லாம் தமிழ போனாலும் அங்கெல்லாம் கல்வெட்டை பதிச்சு வந்தீங்க. அதுவும் சைனால ஒரு மொழி, சீன மொழியில ஒரு பக்கம், தமிழ் மொழி ஒரு பக்கம். அப்படிப்பட்ட உயர்ந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்ம. அப்படிப்பட்ட தமிழனுக்கு சொந்தக்காரங்க. நம்ம எவ்வளவு பெருமையோட இப்போ எல்லாருமே நல்லா படிச்சாங்க. நீங்க யாராவது சொல்லுங்க, தமிழ் ஏன் பேர் இருந்துச்சு? தமிழ் காரணம் பேரா எடுத்துரி பேரா? எடுத்துரி பேர் இல்ல. எனக்கு காரணம் தெரியாது. காரணம் தெரியாதனால அது எடுத்துரி பேர். நாற்காலி, வளையல் இல்லையா? இப்ப வந்து மரம், தரு, தருணால மரம் தான். தருண மரம் தானமா? மரம் வந்து எடுத்துரி பேர் ஏன் சொன்னீங்க? உங்களுக்கு தெரியாதனால அது காரணம் இல்லாம ஆயிடுச்சு. மருவி நிற்றலால் அது மரம். மண்ணை மருவி நிற்றலால் அது மரம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியலனால உடனே அதை எடுத்துரி பேர் சொல்லியாது இல்லையா? ஆனா அது காரணம் தெரியணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அசை என்றால் என்ன? அசை, அசை தெரியலுமா? இது எத்தனை அசை? ஒண்ணுதான். என்ன அசை? இல்ல, நிறை. நிறை தான் இது அசை சொன்னீங்க. ரெண்டு இப்ப வந்து இந்த அசைன்னு சொன்னீங்களா? அசை என்பது காரண பேரா விடுதிரி பேர்? காரண பேர். என்ன காரணம்? எழுத்து என்பது சொல்லிட்டீங்க. அது காரண பேர். எழுதுவதால் அது எழுத்து. மொழி தோன்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அது எழுதப்படுவதாலும் அது எழுத்து. அசைன்னு என்ன? ஒன்று இரண்டு செய்வது. அது அசைன்ற சொல்லே வரலையே. சொல் வரதுனால அது காரண பேரா இருக்கும் இல்லையா? இப்ப வந்து மின் விசிறி காரண பேரா இல்லையா? மின்சாரத்தால் இயங்கப்படுது அப்படின்னு சொல்றது காரணம் இருக்குல்ல. அதே மாதிரி அசை என்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனை முறை வாயை அசைக்கிறீர்களோ அத்தனை முறை அது ஒலிப்பதுதான் அசை. தமிழ் ரொம்ப தானே உரைக்கிறீங்க. வாய் இருக்குங்க.